தண்ணீர் திரண்டாலும் வறண்டாலும் தாய்ப்பாசம் வறண்டு போகாத வைகை நதி பாய்கிற இந்த மண்ணை தொட்டு வணங்கி வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கத்தினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அன்பு இளவல் கதிரவன் அவர்களே, அருமை தோழர் இன்குலாப் அவர்களே, நம்மை வரவேற்றமர்ந்திருக்கிற அலங்கை செல்வ அரசவர்களே, முன்வரிசையிலே அமைதியாக அமர்ந்திருக்கிற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளான அருமை தோழர் ஆற்றல் அரசவர்களே, எல்லாளன் அவர்களே, தமிழ்வாணன் அவர்களே, கலைவாணன் அவர்களே, அன்பு சகோதரி பாண்டியம்மாள் உள்ளிட்ட அருமை தோழர் கனியமதன் உள்ளிட்ட எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற கள போராளிகளே, இந்த அரங்கத்திலே எனக்கு முன்னதாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இடதுசாரி இயக்கத்தின் மகத்தான தலைவர், எழுச்சி தமிழர் அன்பிற்குரிய தலைவர் திருமா என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சுப்ராயன் அவர்களே, அருமை தோழர், எங்களுக்கெல்லாம் கருத்தியல் களத்தில் முன்னோடியாக நின்று காலம் தந்த கருத்தியல் ஆயுதமாய் எழுச்சி தமிழரின் பாசறையில் சுழன்று கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் துரை ரவிக்குமார் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற மாரி அவர்களே, எனக்கு அடுத்து இங்கு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரையினை பதிவு செய்ய வருகை இருந்திருக்கிற எங்களின் நெஞ்சம் நிறைந்த அருமை எண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே இன்னும் இளமையோடு இருக்கிற அண்ணன் கோபண்ணா அவர்களே, நிறைவாய் பகலில் கூட இருட்டில் வாழ்ந்த சமூகத்தை இருட்டில் கூட வெளிச்சத்தில் வாழ வைத்திருக்கிற வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பிற்குரிய தோழர் அண்ணன் திருமா அவர்களே, எனக்கு எதிரே திரண்டிருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய அண்ணன் பாண்டியராசனுடைய படத்தை திறந்து வைத்து தலைவர் அவர்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை பார்த்த உடனேயே இதையும் ஏதோ ஒரு கனத்த நினைவுகளுக்குள் மூழ்கி போனது. தோற்றத்தில் அண்ணன் கோபண்ணா அப்படியே இருக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் தனது வாழ்க்கை முறையிலும் எழுச்சி தமிழர் அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பார்த்தோமோ அதை போலவே கனன்று கொண்டிருக்கிற ஒரு எரிமலையாகவே இருக்கிறார். இந்த எரிமலை நெருப்பு வெள்ளாற்றங்கரையிலே பிறந்தது என்றாலும் கூட வைகை நதியின் தண்ணீரை அருந்திய பிறகுதான் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக எழட்டும் என்கிற குரலை தமிழகத்திற்கு தந்தது. அத்தகைய எரிமலை நெருப்பை தொடக்க காலத்தில் சுமந்த தலைவர்கள் நிறைந்த களம் மதுரை என்கிற காரணத்தினாலே இந்த அரங்கத்தில் பங்கேற்க நானும் ஆவலோடு வந்தேன். அவ்வாறு நம்மை, நம்முடைய தலைவரை
சுமந்த ஒரு மகத்தான ஆளுமை, அன்பால் சுமந்த ஒரு மகத்தான ஆளுமை, பாசத்தால் சுமந்த ஒரு மகத்தான ஆளுமை மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியராசன் அவர்கள். அவருக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் சனாதன பயங்கரவாதிகளால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் நடவடிக்கையாய் இந்த சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு தொடர் களத்தை நாம் அமைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற ஏராளமான தோழர்கள் ஒவ்வொரு நாளும் சாதி வெறியர்களால், மதவெறி சக்திகளால், சமூக விரோதிகளால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு மத்தியிலேயே வாழவும் போராடவும் கற்றுக்கொண்டவர்கள். இளைய தலைமுறைக்கு அருமை தோழர் ஆற்றலரசு அவர்களை எந்த அளவிற்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அன்பு தோழர் பாவரசு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அருமை தோழர் எவ்வாறு களமாடினார் என்பதை நம்மில் பலர் அறியோம். மரணம் கதவு கருகே காத்திருக்க அந்த நிலையில்தான் நம்முடைய இல்லத்திலே நமது வாழ்க்கை விரிந்து கிடந்தது. நாம் குழந்தை பெற்றுக்கொண்டதாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொண்டதாக இருந்தாலும் சரி, வாழ்வு சாவு என பல வாழ்க்கை சூழல்களை கடந்து வந்ததாக இருந்தாலும் சரி, மரணம் எப்பொழுதும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் மரணத்தை நாம் நோக்கி வேகமாக பயணமானோம். என்று சொன்னால் எம்மை வழிநடத்திய தலைவர் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் என்று அறைகூவி அழைத்தார். வாழும் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வதை விட ஒரு விடுதலைக்கான களத்தில் நான் மரணமடைய வேண்டும், இந்த மக்களுக்காக நான் பலியாக வேண்டும், மரணமடைகிற அந்த களத்தில் என்னை பின்தொடர்ந்து வருகிற இளைஞன் என் கண்களை திறந்து பார்த்து என் கண்களில் கரந்து கொண்டிருக்கிற விடுதலை நெருப்பை தானும் ஏந்தி கொண்டு அடுத்த தலைமுறையை விடுதலைக்கான பயணத்தை திட்டமிட வேண்டும். எனக்கு அளிக்கப்படுகிற கௌரவங்களிலேயே மிகப்பெரிய கௌரவம் நரைமுடி வெளிப்படுவதற்கு முன்னதாகவே ஒரு விடுதலைக்கான களத்தில் நான் மாண்டு போவேன் என்று சொன்னால், அன்பிற்குரிய தலைவர் எம்மை புதிதாய் பிறக்க வைத்த ஒரு விடுதலைக்கான போராளியாய், விடுதலை சிறுத்தையாய் எங்களை அவதரிக்க செய்த அன்பு தலைவர் அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தையின் கொடியை எங்கள் உடல் மீது போர்த்தி வீர வணக்கம், வீர வணக்கம், சிந்தனை செல்வருக்கு வீர வணக்கம் என்று சொல்லுகிற ஒரு தருணம் நிகழுமானால், அதைவிட எமது வாழ்வை, எமது மரணத்தை புனிதப்படுத்துகிற தருணம் வேறொன்றும் இருக்க முடியாது என்றுதான் மரணத்தோடு தொடர்புடைய சொல் என்பதால் என்னுடைய பெயரை மாத்திரம் சொல்லிக் கொண்டேன். அப்படித்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தோழர்களும் கருதி கொண்டிருக்கிறோம். எமது வாழ்வை மாத்திரமல்ல, எமது மரணத்தையும் அர்த்தப்படுத்தியாக வேண்டும். லாரி மோதி நான் சாக மாட்டேன், வயிற்றுப்போக்கால் நான் விழுந்து விட மாட்டேன், நோய்வாய்ப்பட்டு நான் செத்துப்போக விரும்பவில்லை. ஒரு விடுதலைக்கான களத்தில் எனது மரணம் நிகழுமானால் நான் மீண்டும் உயிர் தெழுவேன். விடுதலைக்கான களத்தில் செத்து போகிற எந்த போராளியும் மீண்டும் உயிர் தெழுகிறான். சேகுவாரா உயிர் தெழுந்திருக்கிறார், காரல் மார்க்ஸ் உயிர் தெழுந்திருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் உயிர் தெழுந்திருக்கிறார், மேலவளவு முருகேசன் உயிர் தெழுந்திருக்கிறார். களத்தில் மாண்டு போன யாரும் மறிப்பதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள், மீண்டும் உயிர் தெழுகிறார்கள். ஆகவே உயிர்த்தெழும் வித்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்
எழுச்சி தமிழர் அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் திருமா இந்த உணர்வோடுதான் குறிவைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வியோடு இந்த கருத்தரங்கத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார், எத்தனையோ விருதுகளை பெற்றவர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள். அயோத்திதாச பண்டிதரின் அறிவு வாரிசு என்று எழுச்சி தமிழர் அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களே தோழர் ரவிக்குமார் குறித்து ஒரு அரங்கத்திலே சொன்னார். என்னை பொறுத்தவரையிலே தோழர் ரவிக்குமாருக்கு ஒரு 10 நோபல் பரிசை கொடுத்திருந்தால் கூட அதைவிட கூடுதலான மதிப்பிற்குரிய சொல் அந்த சொல். நாமெல்லாம் மேடையிலே தோழர்கள் காத்திருப்போம். களத்திலே அருமை தோழர் கன்னியமுதன் இன்று போராட்டத்திலே கைதாகி விடுதலையாகி அதன் மூலம் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட ஒரு துப்புரவு தொழிலாளியின் வாழ்க்கையிலே அந்த குடும்பத்திற்கு ஒரு நிவாரணம் தருவதற்கான தொடர் போராட்டங்களை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் தினமணியிலே முதல் பக்கத்திலே வந்தால் நமக்கு பெருமை கிடையாது. இந்தியன் எக்ஸ்பிரஸிலே ஒருவேளை பதிவாகால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு மேடையிலே அருமை அண்ணன் திருமா தன்னுடைய வாயால் இதை சொல்வார் என்று சொன்னால் ஒரு பெரிய அங்கீகாரம். அப்படி எழுச்சி தமிழரால் அங்கீகரிக்கப்பட்டவர், கலைஞர் கைகளால் அவர் விருதுகளை வாங்கியிருக்கிறார். எத்தனையோ விருதுகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. பல விருதுகளுக்கு அவர் தகுதியானவர் என்றாலும் கூட எழுச்சி தமிழர் சொன்ன அந்த சொல்லை ஒரு மகத்தான விருதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அருமை தோழர் ரவிக்குமார் சொன்னார், எனக்கு கிடைத்திருக்க விருதுகளிலேயே 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற ஆமோல் காலே என்கிற ஒரு தீவிரவாதி, நான் பேசுகிற மொழியை அவன் அறியாதவன், தமிழகத்திற்கு அவன் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, நான் எழுதிய புத்தகத்தை அவன் வாசித்தானா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் இந்துராசிரம் அமைப்பதற்கு நான் தடையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்தியாவில் இருப்பவர்களின் பட்டியலை அதிலே தொகுத்து விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் இந்துராசிரம் அமைப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எனது பெயரை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதுவே எனக்கு வழங்கப்பட்ட மகத்தான விருது என்று அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய தோழர்கள் பலரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒரு முறை இருமுறை அல்ல, எண்ணி பார்க்கிற போது ஒரு நிகழ்வாக பதிவான சந்தர்ப்பங்கள் ஒரு 18 சந்தர்ப்பங்கள். எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் அண்ணன் திருமா அவர்களை கொலை செய்ய முயற்சித்து அது தோற்று போன சம்பவங்களாக, பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களாக, வெளிப்படுகிற சம்பவங்களாக இங்கே சொல்லப்படுபவை 18 சம்பவங்கள். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் திருமா குறிவைக்கப்படுகிறார். இதை நாம் புரிந்து கொள்வது என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தின் மையமான நோக்கம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியோடு இணைந்து செயலாற்றுகிற ஒரு ஆளுமையாக இல்லாமல் தனிநபராக எவ்வளவு கடுமையாக ஒரு RSSஐ, பாஜகவை, மோடியை விமர்சித்து எழுதியிருந்தாலும் அது குறித்து ஒரு பெரிய எதிர்வினை நிகழ்ந்திருக்காது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த மகத்தான இராணுவத்தில் எழுச்சி தமிழர் அருமை தலைவர் அண்ணன் திருமாவிற்கு அருகில் அமர்ந்து அண்ணனோடு சேர்ந்து பயணப்படக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அவர் இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் இந்த மதவாதத்திற்கு எதிரான இயக்கமாக இருக்கிறது, மதவெறி சக்திகளுக்கு எதிரான இயக்கமாக இருக்கிறது. அருமை தோழர் சொன்னார், சிம்ம சொப்பனம் என்று ஒரு சிறுத்தை சொப்பனம் இந்தியாவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த RSS காவி கும்பலுக்கு கருத்தியல் ரீதியாக ஒரு எதிர்வினையை தரக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாக எழுச்சி தமிழர் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். யோலா மாநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். அவர் அவ்வாறு பிரகடனப்படுத்திய பிறகு அகில இந்திய அளவில் யாரும் அதை வழிமொழிந்து மேற்கொண்டு அதை முன்னெடுத்து சென்றதாக நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால்
அருமையண்ணன் திருமாவர்கள்தான் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவராக இந்த மண்ணிலே இன்றும் களம் கண்டு வருகிறார். இந்த நிலையில் எனது அருமை உறவுகளே, ரத்தின சுருக்கமாக சில செய்திகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் சுப்ராயன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். சாவர்கர் அரசு முறைப்படி காந்தி கொலை வழக்கிலே ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் விடுதலையானார் என்று சொல்லி அவர் அந்தமான் சிறையில் இருந்தார். ஆனால் ஆளும் பாஜக அரசு அந்தமான் விமான நிலையத்திற்கு சாவர்கரின் பெயரை சூட்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி தங்கமோகனிடத்திலே சில தினங்களுக்கு முன்னால் பேசினேன். அக்டோபர் 2 விடுமுறை தானே, வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் வந்து போ என்று சொன்னேன். அதெல்லாம் இப்பொழுது கிடையாது. காந்தி பிறந்த நாளுக்கு பெய்ட் ஹாலிடே கொடுப்பது, விடுமுறை தருவது என்கிற நடைமுறையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் என்று அவன் சொன்னான். ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலே என்எல்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஊழியர் அது கிடையாது என்கிற செய்தியை சொன்னான். ஒருமுறை நெய்வேலிக்கு நான் இடையிலே போயிருந்த போது இந்த லெட்டர் பேட் என்று சொல்லுகிற நிலக்கரி நிறுவனத்தின் அதிகாரபூர்வமான கடிதத்தை பார்த்து அதிர்ந்து போனேன். இதில் யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபருடைய, ஆனால் அச்சத்திற்குரிய ஒரு நபருடைய படம் பதிவாகி இருந்தது. யார் என்று கேட்டேன். யாரோ தீன் தயாள் உபாத்தியாயாவாம், அவருக்கு 100வது ஆண்டாம். அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் தீனதயாள் உபாத்தியாவின் 100வது ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறதா மைய அரசு. ஆகவே நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே தீனதயாள் உபாத்தியாவின் படத்தை லெட்டர் பேடிலே போட்டிருக்கிறார்கள் என்றவர்கள் சொன்னார்கள். பல இடங்களில் விவேகானந்தரின் சிலை அவர்களுக்கான கருத்துருவாக்கத்தோடு மீண்டும் எழுப்பப்படுகிறது. பல கிராமங்களில் திடுமென மிக உயரமாக அனுமர் சிலை நிறுவப்படுகிறது. எனது அருமை உறவுகளே, நண்பர்களே, சனாதன இந்துத்துவ சங்பரிவார் கும்பலின் மைய நோக்கம் என்பது இந்தியாவின் வரலாற்றை தனக்கான முறையில் மத ரீதியான இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் மறுவரையறை செய்ய வேண்டும் என்பதுதான். இந்திய வரலாற்றை தனக்கான பார்வையில் எழுத வேண்டும் என்பதுதான் அதற்கான முயற்சி தான். அந்த அடிப்படையில் தான் 182 அடி உயரத்தில் நர்மதை ஆற்றின் குறுக்கே 3000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு சர்தார் பட்டேலின் சிலை நிறுவப்படுகிறது. வருகிற அக்டோபர் 31ஆம் தேதி அது திறக்கப்படவிருப்பதாக நான் அறிகிறேன். வரலாற்றை ஏன் இவர்கள் மறுவரை செய்ய வேண்டும்? வரலாற்றை ஏன் இவர்கள் புதிதாக மாற்றி எழுத வேண்டும் என்கிற கேள்விகள் நம் முன்னால் எழுகின்றன. இந்த கேள்விகளை புரிந்து கொள்வதற்கு முன்னால் சமகால அரசியலில் எல்லோரும் இன்று என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார். மனுஷ்ய புத்திரன் பதறி எழுதுகிறார். ஊழியின் நடனம் என்கிற ஒரு கவிதையை எழுதியதற்காக என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார். பெருமாள் முருகன் எழுதுகிறார், என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று. சுப உதயகுமார் சொல்லுகிறார், எனக்கு ஏதாவது நேர்ந்தால், என்னுடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் அதற்கு இந்த மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பாஜக பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்று தமிழக அரசிற்கு ஒரு வெளிப்படையான கடிதத்தை எழுதுகிறார். எல்லோர் மீதும் கொலைக்கரம் நீளத் தொடங்கி இருக்கிறது. மாண்புமிகு சமத்துவ பெரியார் அமரராகிவிட்ட கலைஞர் அவர்களை பார்த்து கருணாநிதியின் கழுத்தை நாக்கை அறுத்து வாருங்கள் என்று சொல்லுகிற துணிச்சல்
பாஜகவின் எம்பிக்கு வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளில் மேடையொன்றில் அருமை தலைவர் அண்ணன் திருமா உரையாற்றினார் என்பதற்காக திருமாவின் தலையை அறுத்து வாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்று தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு துணிச்சல் பிறந்திருக்கிறது. சொன்னார்களா இல்லையா? ஊடகங்களில் பதிவானதா இல்லையா? அருமை உறவுகளே, நிகழ்காலத்தில் என்ன நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நம் முன்னால் இருக்கிற முதன்மையான அரசியல் கடமை. வரலாற்றை வாசிக்காதவன், வரலாற்றை புரிந்து கொள்ளாதவன், வரலாறு அதே பாணியில் மீண்டும் நிகழ்கிற ஒரு சாபத்தை அடைவான் என காரல் மார்க்ஸ் சொல்வார். ஒரு முறை கீழே விடுகிற போது ஏன் கீழே விழுந்தோம் என்பதற்கான படிப்பினையை கற்றுக்கொள்ளாதவன் மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து கொண்டே இருப்பான். இதுதான் அதன் பொருள். ஆகவே வழக்கமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிற கருத்தரங்கம் அல்ல இந்த கருத்தரங்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தனை செல்வனை பார்க்கிற போது எனக்கு பின்னாலும் 2 ஆயுதம் தாங்கிய காவலர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உள்ளூரிலே இருக்கிற சாதிய சக்திகளால் எனக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் அந்த மிரட்டல். ஆனால் இன்று நம்மை குறிவைத்திருக்கிறவர்கள் அவ்வளவு எளிதானவர்கள் அல்ல. இன்று நம்மை குறிவைத்திருக்கிறவர்கள் மிக வலிமையானவர்களாக, கோட்பாட்டு வலிமை படைத்தவர்களாக, அரசதிகார வலிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று கடமையைத்தான் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, உறவுகளே, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய வரலாற்று குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் வரலாறு குறித்து பேசுகிற போது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதிலும் மன்னர் ஆட்சி தான் இருந்தது. மைசூர் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி, அல்லது 16ஆம் லூயியாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதிலும் மன்னர் ஆட்சி தான் இருந்தது. இந்த மன்னர் ஆட்சி என்பது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நவீன வரலாற்றின் தோற்றம் என்று சொல்லப்படுகிற புதிய கருத்தியல் உருவான காலம், புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம், புதிய சிந்தனைகள் உருவான காலம் என்கிற இந்த 400 ஆண்டுகளில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லப்படுகிற மகத்தான அந்த புரட்சியின் ஊடாய் உலகத்தில் முதல் முறையாக ஒரு மன்னனுடைய ஆட்சியை மக்கள் திரண்டு போராடி வீழ்த்தி அந்த மன்னனை கில்லட்டின் என்று சொல்லப்படுகிற தலையை வெட்டுகிற ஒரு கருவியின் மூலமாக அந்த மன்னனுக்கு மரண தண்டனை விதித்து அந்த மன்னன் கட்டிய பாசல் சிறையை உடைத்து தகர்த்தி உலகத்திலே புதிய கருத்துக்களை, இனி மன்னராட்சி கூடாது, ஜனநாயகம் என்கிற கருத்து உருவாக வேண்டும், மக்களிடமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய கருத்தாக்கம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் உலகத்திற்கு அறிமுகமாக தொடங்கியது. இதை அடிப்படையில் புரிந்து கொண்டால் இந்துத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே காலகட்டத்தில் தான் அமெரிக்காவிலே ஐக்கிய பிரிட்டன் அரசுக்கு எதிரான புரட்சி நிகழ்ந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அதே காலகட்டத்தில் தான் காரல் மார்க்சின் எழுச்சி இருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஜனநாயகம், சமத்துவம், மன்னராட்சி வேண்டாம் என்கிற மனோநிலை, அத்தகைய மனோநிலை தான் விடுதலைக்கான பார்வை என்கிற முறையிலே உலகம் முழுவதிலும் 19ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு விடுதலை வெளிச்சத்தை ஒரு சிறு வரலாற்று குறிப்பாக நாம் புரிந்து கொண்டால் போதும். அத்தகைய காலத்தில் தான் மன்னராட்சி தகர்ந்து வீழ்ந்து மீண்டும் மக்களாட்சி உருவாகிற போது தங்களின் ஆதிக்கம் தகர்ந்து வீழ்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஏற்கனவே ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தகைய ஆதிக்கம் தகர்ந்து வீழ்கிற போது அந்த ஆதிக்கத்தை மீண்டும் வேறு வார்த்தைகளில் கட்டியெழுப்புவதற்கான முயற்சியை தான் ஹிட்லர் முதல் முறையாக செய்கிறான். அண்ணன் சுப்புராயன் அதைத்தான் சொன்னார். ஜெர்மனை குறித்து அவன் பேசுகிறான், ஜெர்மானியர்களின் இனப்பெருமையை பேசுகிறான். ஜெர்மானியர்களின் இனப்பெருமையை பேசி
ஜெர்மானியர்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக சிறுபான்மையாக இருக்கிற யூதர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரும்பான்மை மத உணர்வை, பெரும்பான்மை இன உணர்வை தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்திக் கொண்டான். எல்லோரும் இன உணர்வை மாத்திரமே அவன் பயன்படுத்திக் கொண்டான் என்று சொல்வார்கள். ஆனால் ஹிட்லர் ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவன். கிறிஸ்துவ மதத்திலே இயேசு தன்னுடைய சொந்த உறவினர்களால் காட்டி கொடுக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார், மரண தண்டனைக்கு உள்ளாகிறார், பிறகு உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை. ஆக இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் யூதர்கள் தான் என்கிற பரப்புரையையும் அவன் கொண்டு செல்கிறான். யூதர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களின் மதவாத உணர்வை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான். இனவாதத்தையும் மதவாதத்தையும் தனக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொண்டு தனது கட்சிக்கு நாஜி கட்சி என பெயரிட்டு மீண்டும் மன்னராட்சிக்கு பதிலாக, ஆனால் அதே விழுமியங்களை வேறு விதமான ஒரு அடையாளத்தோடு, நவீன அடையாளத்தோடு அவன் கொண்டு வந்தான். ஹிட்லரின் சமகாலத்தில் தான் முசோலினி தன்னுடைய கட்சிக்கு பாசிஸ்ட் கட்சி என்றே பெயரிட்டு, பாசிசம் என்பது பண்டல் ஆஃப் த ராட்ஸ், தனி மனிதர்களுக்கான உரிமையை பேச வேண்டாம், இனி அரசு என்று உருவாகி இருக்கிறது, அரசுதான் மேம்பட்டது, சமூகம்தான் மேம்பட்டது என்கிற அடிப்படையில் உலகின் பிற பகுதிகளில் இத்தகைய நாசிச பாசிச கருத்துக்கள் வளர்ந்து ஓங்கின. நாசிச பாசிச கருத்துக்களின் அடிப்படையான நோக்கம் மீண்டும் வீழ்த்தப்பட்ட நிலமானிய சக்திகளை, வீழ்த்தப்பட்ட மன்னராட்சியை வேறு வடிவத்தில் நிலைப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதே காலகட்டத்தில் தான், ஹிட்லரின் சமகாலகட்டத்தில் தான் இங்கே வீர சாவர்கர், ஹிட்லர் போன்றவர்கள் வாழ்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ தோற்றுவிக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸின் தோற்றம் என்பது முழுக்க முழுக்க ஹிட்லரால் ஈர்க்கப்பட்டு, முசோலினியால் ஈர்க்கப்பட்டு, அவர்களின் அத்தகைய பாசிச கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அதை இந்தியாவிற்கும் பொருத்த வேண்டும். இங்கே சமநீதி, ஜனநாயகம், சமத்துவம், சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதை அனுமதிக்க கூடாது. ஆகவே ஹிட்லர் சொல்வதை போன்ற ஒரு தேசியத்தை இங்கே உருவாக்க வேண்டும். அந்த தேசியம்தான் இந்த நாடு இந்துக்களின் நாடு என்கிற தேசியம். இது ராமரால் ஆளப்பட்ட ஒரு நாடு என்கிற வரலாற்று புனைவு. இது இந்துக்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடு என்கிற ஒரு புனைவு. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வந்தேரிகள் என்கிற புனைவு. ஆக இந்துத்துவ பாசிசம் என்பது மன்னராட்சியை மீண்டும் வேறு வடிவங்களில் நிலைப்படுத்துகிற, இந்த மேலாதிக்கத்தை தகர்த்தெறியப்பட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தகர்த்தெறியப்பட்ட இத்தகைய முடியாட்சியை மீண்டும் வேறு வடிவங்களில் கொண்டு வருகிற முயற்சியாகவே அமைந்திருக்கிறது. இத்தகைய சக்திகள் இன்று இந்திய அரசியல் பரப்பில் வலிமை படைத்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலமாக மாறியிருக்கிறது. சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட கவர்னர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து நாங்கள் வந்தவர்கள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கவர்னரை நாம் பார்க்க முடியுமா? எவ்வளவு மோசமாக, எவ்வளவு இழிவாக தமிழகத்தினுடைய நிலை இன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது அருமை உறவுகளே, இந்த சூழலில்தான் நம் முன்னால் இருக்கிற கடமை இதை புரிந்து கொள்வது என்பதோடு இத்தகைய இந்துத்துவ பாசிச சக்திகளுக்கு நாமே பயன்படுகிறோம் என்கிற விழிப்புணர்வையும் நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி என்பதைத்தான் அவர்கள் தேசிய திருவிழாவாக மாற்றுகிறார்கள். இதற்கு முன்னால் முருகனுக்கு திருத்தணியிலே காவடி எடுப்போம், திருப்பரங்குன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற நிகழ்ச்சி பெங்களூரில் நடக்காது, மகாராஷ்டிராவில் நடக்காது. நீங்கள் பொங்கல் கொண்டாடுகிறீர்கள், அது காஷ்மீரில் நடக்காது. ஆக
இந்து மதம் என்பது இப்படியாக தனித்தனி தன்மையுடைய அந்தந்த பகுதியில் இருந்த மெய்யியலாளர்களின் வாழ்க்கை முறையோடு தொடர்புடையதாக இருந்தது. மதம் ஒரு நிறுவனமயப்படுத்தப்படவில்லை. அந்தந்த பகுதி மக்கள் தங்களுடைய சடங்குகளை அந்தந்த பகுதிகளில் செய்து கொண்டிருந்தார். ஆக இந்திய தேசியத்தை கட்டமைக்க முடியாது. இந்திய தேசியத்தை கட்டமைக்கிற ஒரு முயற்சி தான் விநாயகர் சதுர்த்தி என்கிற விழாவை ஒரு தேசிய திருவிழாவாக மாற்றுவது. இப்பொழுது அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இன்னொரு தேசிய திருவிழா அனுமன் ஜெயந்தி என்கிற திருவிழா. கடந்த ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொடியை அவர் அடையாளப்படுத்திய எழுச்சி தமிழர் அன்பு தலைவன் திருமாவர்களால் நமக்கு கையளிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றி வைக்கிற இயல்பான நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளிலே நாம் செய்வோம். கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழைகிறேன். ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைகிற போது ஒரு உரையாடல் கேட்கிறது. மைக் ஆஃப் பண்ணுப்பா. என்னப்பா? அண்ணா என்னப்பா, ஏன்பா, என்ன பிரச்சனைங்க? நான் கூப்பிட்டு கேட்டேன். அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லுங்கப்பா, ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, ஊர் மக்களோட பேசிங்களா, என்னன்னு சொல்லுங்க. இப்படி தான் என்ன பிரச்சனை நடக்குதுன்னே சொல்லாமல் தலைவரை கொண்டு போய் எங்கேயாவது இழுத்து விட்டுறீங்க. அந்த மாதிரி இங்கேயும் செய்யாது. என்ன பிரச்சனை? ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, அனுமன் ஜெயந்தின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி விழா நடந்துக்கிட்டு இருக்கு, மைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா சிந்தனை என்ன வந்திருக்கிறாரு, அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக கொடியேற்ற வந்திருக்காரு, ஒரு 10 நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்கள் பேரை சொன்னோடனே அவங்க மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கண்ணே. எங்க எது விடுதலை சிறுத்தைகளின் கோட்டையாக இருந்ததோ, ஆயிரக்கணக்கான தோழர்கள் குடும்பம் குடும்பமாக தங்களை விடுதலை சிறுத்தையாக, எழுச்சி தமிழர் அன்பு தலைவன் திருமாவின் பிள்ளைகளாக அல்லது வாரிசுகளாக, தம்பிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்களோ, அந்த இடத்துல எந்த கிராமத்துக்குள்ளார சிந்தனை செல்வன் போகிற போது ஒரு தள்ளுமுள்ளு நிகழ்கிற அளவிற்கு தோழர்களுடைய ஆரவரமும் அன்பும் இருக்குமோ, அந்த கிராமத்துக்குள்ளார புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் அனுமான் அனுமதி கொடுத்து தான் சிந்தனை செல்வன் போய் சிறுத்தைகளுடைய கொடியை ஏற்றி வைக்கிற நிலை இன்று தமிழகத்திலே உருவாக தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த இந்து பாசிசம், இந்துத்துவ தேசியம், இந்துத்துவ தேசியத்திற்கான வரலாற்று மறுகட்டமைவு, இந்துத்துவ தேசியத்திற்கான நிலப்பரப்பு, இந்துத்துவ தேசியத்தை உள்வாங்கக்கூடிய அந்த நபர்கள் என்கிற வகையிலே நாமும் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நம் முன்னால் இருக்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம்? இது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. புரட்சியாளர் அம்பேத்கர் அதனால் தான் சொன்னார், இந்த இந்து என்கிற எண்ணிக்கையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்து மதம்னு எனக்கு யார் சர்டிபிகேட் கொடுத்தது? நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் பாதிரியாற்ற போய் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் சொல்ற மந்திரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் கிறிஸ்துவன்னு சர்டிபிகேட் வாங்க முடியும். அப்புறம் கோவிலுக்கு போகணும், முறையாக வாழணும், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். ஒரு முஸ்லீம் நாம் போய் சர்டிபிகேட் வாங்க முடியுமா? நாளைக்கு முடியுமா? அந்த சமயத்தை, அந்த சமய நெறிகளை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு அத்தகைய ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு நான் தயாராகிற போது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவர்கள் என்னை ஒரு இஸ்லாமியனாக அங்கீகரிப்பார்கள். ஆனால் எனக்கு இந்துன்னு சர்டிபிகேட் கொடுத்தது யாரு? இந்து மத மடாதிபதிகளா? நம்ம உள்ளூரில் இருக்கிற ஆர்ஐ தாசில்தார். தாசில்தாருக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று அவர்களால் ஒரு அடைப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணிக்கை பலம்தான் இது இந்துக்களின் நாடு என்று அவர்களால் சொல்ல முடிகிறது. ஆகவே இந்துத்துவ தேசியம் என்று கட்டமைக்கப்படுகிற இந்த பாசிச தேசியத்திற்கு நாமும் நம்மை அறியாமலேயே ஒரு ஆளாக்கப்படுகிற நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, எனது அருமை உறவுகளே, இந்து மதத்திற்கு எதிரான பரப்புரை அல்ல இந்த பரப்புரை. உலகம் முழுவதும் எனக்கு முன்னாலே பேசிய அருமைத்தோடு இன்குலாப் அவர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு கூட நாம் பெண்களை அழைத்துக் கொண்டு செல்வது குறித்து பேசினார். அதில் நடைமுறை சார்ந்து பல கேள்விகள் வரலாம். ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவனை பார்த்து விமர்சிப்பதல்ல நமது நோக்கம். திருத்தணியிலே போய் திருமுருகரை பார்க்கிறவரை விமர்சிப்பதல்ல நமது நோக்கம். கையிலே பைபிளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திலே உட்கார்ந்து அதை வாசிப்பவனை விமர்சிப்பதல்ல நமது நோக்கம். அதை நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவன் தனது நம்பிக்கைகளை
பின்பற்றவும் பரப்பவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் கூட இங்கே வருகிற போது ஏக இறைவனின் அருள் அனைவர் மீதும் பொழிய கடவதாக என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை அவர்கள் கொண்டிருப்பதையும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதையும் அவர்களுக்குரிய உரிமை என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இது சமய நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு கருத்தரங்கம் அல்ல, போராட்டம் அல்ல, கருத்தியல் போராட்டம் அல்ல. சமய நம்பிக்கைகளின் பெயரால் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிற ஒரு கும்பல், இந்து மத நம்பிக்கைகளின் பெயரால் அப்பாவிகளின் துணையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை பிடிக்கிற ஒரு கும்பல், எவ்வளவு கொடூரமாக பசுவின் பெயரால் கொலை, எத்தனை அடையாளங்களில் இவர்கள் கொலை, எதை வேண்டுமானாலும் இவர்களால் செய்ய முடியும். வறுமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கு சொன்னாரே, திடுமென பிரதமர் மோடியை கொல்ல சதி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வதந்திகள் மூலமாகவே இவர்கள் எல்லா விதமான வன்முறையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு பிறகு 2000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்களே குஜராத்திலே, மோடியை ஒரு தேசிய தலைவராக உயர்த்திய சம்பவமாய் அவர்கள் கொண்டாடுகிறார்களே. 2000 இஸ்லாமிய உறவுகளின் பிணங்களின் மீது எழுந்துதான் மோடி என்கிற உருவம் தன்னை தேசிய அடையாளமாய் மாற்றிக்கொண்டது. இதுதான் இந்த தேசத்தின் நிலையாக இருக்கிறது. அதற்கு அடிப்படையிலே வெறும் ஒரு வதந்தி தான் பின்னணியிலே இருந்தது, ஒரு சாதாரண வதந்தி. ஒரு வதந்தியின் மூலமாக நம்முடைய வளர்ச்சி இவர்கள் சீர்குலைக்க முடியும். வதந்தியின் மூலமாக நாளை மாவோயிஸ்டுகளோடு சிந்தனை செல்வனுக்கு தொடர்பு என்று ஒரு வரியை எழுத முடியும். நக்சல்பாரிகளை ரவிக்குமார் ஆதரித்து எழுதுகிறார் என்று சொல்ல முடியும். வரவரராவையும் இப்படிப்பட்ட எழுத்தாளர்களையும் 70-80 வயதுக்கு மேலான எழுத்தாளர்களையும் பார்த்து பிரதமரை கொல்ல சதி செய்தார்கள் என்று இவர்களால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், இந்த குற்றச்சாட்டை, இந்த அவதூறை, இந்த வதந்தியை நம் தலைவர் மீது இவர்கள் சுமத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவே மிக நெருக்கடியான ஒரு களத்தில் நாம் மாத்திரமல்ல, இந்த தேசமும் இருக்கிற சூழலில்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதல்ல, இந்த தேசத்தை பாதுகாப்பது நம் முன்னால் இருக்கிற கடமை. இந்த தேசத்தில் கூடியிருக்கிற அத்தனை உறவுகளையும் போய் பார்ப்போம். பிற்படுத்தப்பட்டவராய், மிகவும் பிற்படுத்தப்பட்டவராய், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களாய், இன்னபிற அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளையும் பார்த்து பேசுவோம். அரங்கமும் ஒலிபெருக்கியும் வெளிச்சமும் நமக்கு தேவையில்லை. இருளிலே, சாதாரண மக்கள் மத்தியிலே, குடிசையிலே, தெருவிலே ஓடி போய் நின்று மீண்டும் பழைய காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே சைக்கிளில் ஏறிய கடல் நேசன் என்னை ஆட்டோவிலே இருந்து அழைத்து வந்த போது, அதிவீரபாண்டியன் சொல்லி கடல் நேசன் வந்து என்னை பேருந்து நிலையத்திலே இருந்து ஆட்டோவிலே அழைத்து வந்தார். இப்படித்தான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணனை, நம்முடைய தலைவரை நான் ஆட்டோவிலே அழைத்து போவேன் என்று சொன்னார். அப்படி ஆட்டோவிலே, சைக்கிளிலே நம்முடைய பயணம் மீண்டும் தொடர வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. எனது அருமை உறவுகளே, தலைவர் பேசுகிறார், அதை கேட்டோம், மிகச் சிறப்பாக இருந்தது என்று கரவொலி எழுப்பிவிட்டு வீட்டிற்கு போய்விடுவதல்ல நம் முன்னால் இருக்கிற கடமை. தலைவர் சொன்னதை உள்வாங்கி, நம் கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கிறது, எல்லோரும் அதை கையாள பழகிவிட்டார்கள். ஆகவே இன்னும் தரவுகளை, மேலதிக தரவுகளை நாமவே நம்முடைய உரையாடல்களின் மூலமாக, முயற்சிகளின் மூலமாக உருவாக்கி கொண்டு அனைத்து தோழனோடும் போய் பேசுவோம். சாதி பெருமையை பேசுவது, தன்னுடைய மத வெறியை மற்றவர்கள் மீது திணிப்பது இந்த தேசத்தின் முன்னால் இருக்கிற அபாயமாய் இருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தை பாதுகாப்போம். வைகை நதிக்கரையிலே இருந்து கிளம்பிய விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த எரிமலை நெருப்பு டிசம்பர் 10ஆம் தேதி காவிரி கரையிலே கூட வேண்டும். வெறும் ஒரு அரசியல் கட்சியின் கொடிக்கு பின்னாலே திரண்ட கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்துவிடக் கூடாது. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ராணுவம் உருவாகி இருக்கிறது, ஒரு ராணுவம் புறப்பட்டு இருக்கிறது. காவிரி கரையில எழுச்சி தமிழர் அருமை தலைவர் திருமாவர்களின் தலைமையில தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராணுவமாய் தங்களை மாற்றிக்கொண்டு தேசம் காப்பதற்கான ஒரு களத்தை காவிரியின் கரையிலே அமைத்திருக்கிறார்கள் என வரலாறு பேச வேண்டும். நான் சுப்பராயன் சொன்னாரே ஒரு வார்த்தை, முதலெல்லாம் பல தலைவர்கள் வருவார்கள், மேடையிலே பேசுவார்கள். தலித் தலைவர்களிலேயே அன்பு அண்ணனுடைய பேரை சொல்லி, அன்பு தம்பி பேரை சொல்லி ஒரு சிறந்த தலித் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப தங்களுடைய தலைவர் அல்லது பொது தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கே ஒரு 30 ஆண்டு கால போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறோம்.
இன்று அண்ணன் சுப்பராயன் சொன்னார், இடதுசாரி இயக்கங்களின் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர் அப்படி சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நான் பேசவே விரும்பல. இருந்தாலும் ஒரு அவசியம் கருதி நான் பேசுகிறேன். எல்லோரும் கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சிமெண்ட்டும் செங்கல்லும் தேவைப்பட்டது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே ஒரு கொடியை ஏற்ற வேண்டும் என்றால் கொஞ்சம் மனிதரத்தமும் தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் குருதி சிந்திய எமது தோழர்கள், இங்கே வரலாறாய் விதைக்கப்பட்டிருக்கிற எமது தோழர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடி ஒரு வெறும் அரசியல் கட்சியின் கொடி மாத்திரமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கிற கருத்தியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகிற ஒரு அடையாளம் என்கிற அடிப்படையிலே கொடியை ஏந்துவோம், இந்துத்துவத்தை வேறறுப்போம், இந்துத்துவ சனாதன பயங்கரவாதத்தை எதிர்கொள்வோம், இந்துத்துவ சனாதன பயங்கரவாதத்தை விரட்டி அடிப்போம். தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக அமையும். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகளாக இடதுசாரி தத்துவங்களை உள்வாக்கி கொண்ட ஒரு மகத்தான படை புறப்பட்டிருக்கிறது என்கிற அடையாளத்தை சொல்லக்கூடிய வகையிலே அணிதிரண்டு வாருங்கள். அங்கும் உங்களது முகத்தை காண காத்திருக்கிறேன். அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நம்முடைய தலைமுறை போர் புரியட்டும், நாளைய தலைமுறை இந்த நாட்டை ஆளட்டும் என முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.